வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம நிறுத்தற் குறிகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதற்கு முன்னாடியான பதிவுகளில் வலிமிகும் இடங்கள், வலிமிகா இடங்கள், அப்புறம் தவறானதும் சரியானதும் போன்ற தலைப்புகள்லாம் பார்த்துருந்தோம். இதுவுமே மணிமேகலை புஷ்பராஜ் அவர்கள் எழுதிய புத்தகத்துலேருந்து தான் நம்ம இந்த நிறுத்தற் குறிகள் அப்படிங்கிற டாப்பிக்கையும் பார்க்க போகிறோம். பேச்சின் ஒலிப்பு வேறுபாடுகளை காட்ட தேவைப்படுகின்ற குறிகளை தான் நிறுத்தற் குறிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ என்னென்ன குறி இருக்குது, அதனுடைய பெயர் என்ன, அந்த குறிகள்லாம் எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பாருங்கள், இது கார் புள்ளி, இதை அரை புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கார் புள்ளி, இது முற்றுப்புள்ளி, இது கேள்விக்குறி இல்லைன்னா வினாக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், உணர்ச்சி குறி அல்லது ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இரட்டை மேற்கோள் குறி அப்படின்வாங்க. இது ஒற்றை மேற்கோள் குறி. இதை பாருங்களேன், மேற்படி குறி. இது பிறை அடைப்புக்குறி, பிறை போல் இருக்கனால. இது சதுர அடைப்புக்குறி. இது இணைப்பு கோடு, இது சாய்கோடு, இது அடிக்கோடு. இது உடுக்குறி அப்படின்வாங்க. உடு அப்படின்னா என்னது? நட்சத்திரம், விண்மீன் பொருள். நட்சத்திரம் போல் இருக்கிறதுனால இந்த குறியை உடுக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த நிறுத்தற் குறிகளை பயன்படுத்துறதுக்கு சில விதிமுறைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த விதிமுறைகளை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கார் புள்ளி இட வேண்டிய இடங்கள் எது எது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரே எழுவாயை கொண்டு அடுக்கி வரும் முற்று வினைகளுக்கு இடையில் கார் புள்ளி இட வேண்டும். சரிங்களா? முற்று வினை அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஒரு முற்று பெற்ற வினையை குறிக்கக்கூடிய சொல்ல முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்கள் நூலை படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். இந்த இடத்துல ஒரே ஒரு எழுவாய் நூல் மட்டும் வந்திருக்கு. சரிங்களா? அதை அடுத்து முற்று வினைகள் பாருங்கள், 1, 2, 3. அப்போ ஒவ்வொரு முற்று வினையும் அடுக்கி வருது. இப்படி ஒன்றை அடுத்து ஒன்று அடுக்கி வந்துச்சுன்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் இடையில் நம்ம இந்த கார் புள்ளியை இட வேண்டும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரே பெயரை தழுவும் சொற்களுக்கு இடையிலும் தொடர்களுக்கு இடையிலும் கார் புள்ளியை இட வேண்டும். ஒரே பெயரை தழுவி வரக்கூடிய சொற்கள் மற்றும் தொடர்களுக்கு இடையில். எடுத்துக்காட்டு பாருங்கள், இங்கு சாதி மத நிற வேறுபாடுகள் கிடையாது. இந்த சாதி மத நிற ஒன்றொன்னா வருது பார்த்தீங்களா? அப்போ இவற்றிற்கு இடையிலே நம்ம கார் புள்ளி இட வேண்டும். சரிங்களா? ஒரே பெயரை தான் இவை எல்லாமே தழுவி வந்திருக்கு. அடுத்து மூன்றாவது பாருங்கள், ஒரே வினையை தரும் சொற்களுக்கு இடையிலும் தொடர்களுக்கு இடையிலும் கார் புள்ளி இட வேண்டும். ஒரே ஒரு வினையை தரக்கூடிய சொற்கள் மற்றும் தொடர்களுக்கு இடையில் அந்த பாடல் இனிமையாக, சுகமாக, எளிமையாக, நயமாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஒரே வினை தான். அந்த இனிமையாக, சுகமாக, எளிமையாக, நயமாக இதெல்லாம் என்னது? ஒரே ஒரு செயல்பாட்டை குறிக்கக்கூடியது, ஒரே தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொற்கள். அப்போ இந்த ஒரே வினையை தரக்கூடிய சொற்களுக்கு ஒவ்வொன்றுக்கு இடையில் நம்ம கார் புள்ளியை இட வேண்டும். அடுத்து நான்காவது விதி பாருங்கள், தொடர்புபடுத்தி கூறப்படும் சொற்களுக்கு இடையிலும் தொடர்புகளுக்கு இடையிலும் கார் புள்ளி இட வேண்டும். சரிங்களா? அதாவது தொடர்புபடுத்தி ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி சொல்லப்படக்கூடிய சொற்களுக்கு இடையிலும் தொடர்களுக்கு இடையிலும் கார் புள்ளியை இட வேண்டும். இங்கே பாருங்கள், தாய் கமா தந்தை இருவர் முகத்திலும் மகிழ்ச்சி. அப்போ இங்கே தாய் தந்தை இது ரெண்டு என்னது? தொடர்படுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ இவற்றுக்கு இடையில் நம்ம கார் புள்ளியை இட வேண்டும். அடுத்தடுத்து இருக்குது பாருங்களேன், அடுத்தடுத்து இப்படி 1 by 1 எண்ணி சொல்கிற மாதிரி வந்தாலே அந்த இடத்துல நம்ம கார் புள்ளியை இட வேண்டும். அடுத்து பாருங்கள், ஒரே சொல் அல்லது தொடர் இருமுறை அடுக்கி வரும் பொழுது அவற்றுக்கு இடையில் கால் புள்ளி இட வேண்டும். ஒரே சொல்லோ அல்லது ஒரே தொடரோ 2 முறை அடுக்கி வந்துச்சுன்னா, அடுக்கி வந்தாலே அவற்றுக்கு இடையில் நம்ம கார் புள்ளி இடணும் அப்படிங்கிறத பொதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பகுத்தறிவு பகுத்தறிவு என்று பேசாதீர். இப்போ பகுத்தறிங்கிற ஒரு சொல் 2 முறை வந்திருக்கு, அடுக்கி வந்திருக்கு. அப்போ அவற்றுக்கு இடையில் நம்ம கார் புள்ளி இட வேண்டும். அடுத்து ஆறாவது விதி பாருங்கள், ஒரு வாக்கியத்தை அதன் முன் உள்ள வாக்கியத்துடன் தொடர்புபடுத்தும் சொற்களையும் தொடர்களையும் அடுத்து கால் புள்ளி இட வேண்டும். சரிங்களா? ஒரு வாக்கியத்தை அதன் முன்னுள்ள வாக்கியத்துடனோ அல்லது தொடர்புபடுத்தக்கூடிய சொற்களோட, சரிங்களா, ஒரு 2 வாக்கியம் இருக்குது. அந்த 2 வாக்கியத்தில் முன்னாடி உள்ள வாக்கியத்தோடு தொடர்புபடுத்த பயன்படுத்தக்கூடிய சொல், அந்த சொல்லுக்கு இடையில் நம்ம கார் புள்ளி இடணும். ஒருவேளை தொடர் வந்திருந்தாலும் அந்த தொடருக்கு அடுத்து நம்ம கார் புள்ளி இடணும். இங்கே பாருங்கள், அவர் நல்லவர் இது ஒரு வாக்கியம், வல்லவர் அல்ல இது ஒரு வாக்கியம். இந்த 2 வாக்கியத்தையும் தொடர்படுத்தக்கூடிய சொல் ஆனால் வந்திருக்கா. அப்போ
இந்த ஆணாலை எடுத்து நம்ம கார்புள்ளி இட வேண்டும். அடுத்து பாருங்கள், அங்கு சென்றனர், இது ஒரு வாக்கியம். ஓய்வு எடுத்தனர், இது ஒரு வாக்கியம். அப்போ இந்த இரண்டு வாக்கியத்தையுமே தொடர்படுத்தக்கூடிய சொல் வந்து அடுத்து. அப்போ இந்த அடுத்து அப்படின்ற சொல்லை அடுத்து நம்ம கார்புள்ளியை இட வேண்டும். அடுத்து 7வது விதி பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கு எல்லாமே கார்புள்ளிக்கு மட்டும்தான். மொத்தம் 22 விதிகள் வந்து கார்புள்ளிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. வாக்கியத்தின் தொடக்கத்தில் வாக்கியத்திற்கே வினையடையாக வரும் சொற்களையும் தொடர்களையும் அடுத்து கார்புள்ளி இட வேண்டும். சரிங்களா? வாக்கியத்தினுடைய தொடக்கத்தில் அந்த வாக்கியத்திற்கே வினையடையாக வரக்கூடிய சொல் அல்லது தொடர் அவற்றை எடுத்து கார்புள்ளி இடணும். இங்கே பாருங்கள், பொதுவாக அவர் அரசியலில் ஈடுபாடு கொள்வதில்லை. சரிங்களா? இப்போ அவர் அரசியலில் ஈடுபாடு கொள்வதில்லை, இதுதான் வந்து ஒரு வாக்கியம். ஆனால் அந்த வாக்கியத்திற்கே ஒரு வினையடையாக பொதுவாக அப்படின்ற சொல் வாக்கியத்தினுடைய தொடக்கத்தில் வந்திருக்கு. அப்போ அந்த சொல்லை எடுத்து வந்து நாம் கார்புள்ளி இட வேண்டும். அடுத்து 8வது விதி பாருங்கள். ஒரு 2 சொல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறிப்பாக, அதாவது, இந்த 2 சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக, அதாவது, இந்த சொற்களை கொண்ட தொடருக்கு முன்னும் பின்னும் கார்புள்ளி இட வேண்டும். சரிங்களா? இந்த சொல் வந்துச்சுன்னா அந்த சொல்லை கொண்ட தொடருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து என்னது கால்புள்ளி இடணும். இங்கே பாருங்கள், இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் நல்ல உழைப்பாளிகள். இப்போ குறிப்பாகங்கிற வார்த்தை சொல் வந்து இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த சொல்லுக்கு முன்னாடி ஒரு கார்புள்ளி, அடுத்து இந்த குறிப்பாக அடுத்து இங்கே தமிழர்கள், குறிப்பாக தமிழர்கள், இதை தொடர்ந்து வருதா? அப்போ இந்த இடத்துல ஒரு கார்புள்ளி நாம் இட வேண்டும். சரிங்களா? அதே போல் தான் அதாவதுக்கும். அடுத்து 9வது விதி பாருங்கள். அழுத்தத்திற்காக, சரிங்களா, ஒன்றை வந்து அழுத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வரிசை முறை மாற்றி எழுதப்படக்கூடிய தொடர்களுக்கு இடையில் வந்து கார்புள்ளி இட வேண்டும். ஏதோ ஒன்றை வந்து அழுத்தி சொல்லணும், அதற்காக வந்து வரிசை முறையாக மாற்றி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களே, அறையில் மண்டி கிடந்தது குப்பை. அதாவது பொதுவாக இதை வந்து ஒரு வாக்கியம் எழுதும்போது சாதாரண வாக்கியமாக இருக்கும்னா எப்படி எழுதுவாங்க? குப்பை அறையில் மண்டி கிடந்தது அப்படின்வாங்க. இந்த இடத்துல வந்து குப்பை மண்டி கிடந்திருக்கு அப்படிங்கிறத அழுத்தம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த வார்த்தை வந்து அந்த வாக்கியம் வந்து என்னது மாறி வந்திருக்கு. குப்பைங்கிறது பின்னாடி வந்திருக்கு பாருங்களே. அப்போ அறையில் மண்டி கிடந்தது குப்பை அப்படிங்கும்போது குப்பை வந்து அறை முழுவதும் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுத்தமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த போன்ற சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு அடுத்து வந்து நம்ம கார்புள்ளியை பயன்படுத்தணும். சரிங்களா? எங்கே பயன்படுத்தணும் பாருங்கள். அழுத்தத்திற்காக வரிசை முறை மாற்றி எழுதப்படும் தொடர்களுக்கு இடையில் கார்புள்ளி இட வேண்டும். சரிங்களா? அறையில் மண்டி கிடந்தது குப்பை. அப்போ அந்த இடத்துல குப்பையை வந்து நம்ம அழுத்தி சொல்கிறோம், அதனால் அதுக்கு முன்னாடி வந்து கார்புள்ளி இட்டு எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு முழுமையான கூற்று வாக்கியத்தை தொடர்ந்து வரும் இல்லையா. சரிங்களா? ஒரு முழுமையான கூற்று வாக்கியத்தை தொடர்ந்து வரக்கூடிய இல்லையா அல்லவா, இந்த 2 சொல்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது பார்த்தோம்னா முன்னாடி அதாவதுன்னு ஒரு சொல்லு, அதுபோல் தான் இதுவும் இல்லையா அல்லவா போன்ற சொற்களுக்கு முன் வந்து நம்ம கார்புள்ளியை இட வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேட்போம் இல்லையா, ஆசிரியர் உன்னை திட்டினாரா இல்லையா அப்படின்னு கேட்போம். இல்லை திட்டினார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போமா? அப்போ பாருங்க, ஆசிரியர் கடுமையாக திட்டினார் இல்லையா கேட்க முடியாது. அப்போ இந்த இல்லையா அப்படின்ற சொல் வந்துருக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த சொல்லுக்கு முன்னாடி வந்து நம்ம கார்புள்ளி இட வேண்டும். இங்கே அதான் கொடுத்துருப்பாங்க, அந்த சொற்களுக்கு முன் எந்த இடத்துல முன் வருது எந்த இடத்துல பின் வருது அப்படிங்கிறத கவனித்து பார்த்துக்கணும். அடுத்து 11வது விதி பாருங்கள். ஒரே வாக்கியத்தில் அடுக்கி வரும் வினா தொடர்களுக்கு இடையில் கார்புள்ளி இட வேண்டும். சரிங்களா? பொதுவாக அடுக்கி வந்தாலே அவற்றுக்கு இடையில் வந்து நம்ம கார்புள்ளி இடணும். அது வினா தொடராக இருந்தாலும் என்னது கார்புள்ளி இடணும். இங்கே பாருங்கள், அவன் வருவானோ மாட்டானோ. இப்போ இந்த வருவானோ மாட்டானோ இந்த 2 சொற்களுமே அடுக்கி வந்திருக்கு. இரண்டுமே வந்து என்னது ஒரு வினா தொடர் தான். அப்போ அந்த 2ற்கும் இடையில் வந்து நம்ம கார்புள்ளியை இட வேண்டும். அடுத்து 12வது விதியை பாருங்கள். ஒரே வாக்கியத்தில் அடுத்தடுத்து வரும் ஏவல் வினைகளுக்கு இடையில் கால்புள்ளி இட வேண்டும். அடுத்தடுத்து வரக்கூடிய ஏவல் வினைகள்னால் என்னது? ஒரு செயலை செய்யும்படி ஏவக்கூடிய வினைகள். இங்கே பாருங்கள், அவரை தடுக்காதே செல்ல விடு. இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தடுக்காதே அப்படிங்கிறது ஒரு ஏவல் வினை, செல்ல விடு அப்படிங்கிறது ஒரு ஏவல் வினை. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடியது பாருங்கள், அடுத்தடுத்து அடுக்கி வரக்கூடிய இந்த 2 ஏவல் வினைகளுக்கு இடையில் வந்து கார்புள்ளியை இட வேண்டும். அடுத்து 13வது விதி பாருங்கள். எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் தொடர் வரும் பொழுது எழுவாயை அடுத்து கார்புள்ளி இட வேண்டும். சரிங்களா?
ஒரு தொடர் அப்படின்னா என்னது, ஒரு முழுமையான தொடர் எப்படி இருக்கும், ஒரு எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை இருக்கும். இல்லைன்னா ஒரு தொடர்னாலே பொதுவாக வந்து ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் கொண்டு வந்தால் வந்து ஒரு தொடர். அப்போ அந்த எழுவாய்க்கும் பயனிலைக்கு இடையில் வந்து தொடர் வரும் பொழுது எழுவாயை அடுத்து வந்து நம்ம கார்புள்ளியை இட வேண்டும். சரிங்களா? இங்கே பாருங்கள், என் தங்கையின் திருமணம் வருகிற 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இப்போ இங்கே எழுவாய் வந்து என்னது, இதுதான் எழுவாய். சரிங்களா? இது வந்து பயனிலை, ஒரு வினை முடிகிற மாதிரி வர்றத ஒரு வினையை குறிக்கக்கூடியது பயனிலையாக வரும். சரிங்களா? அது வினாவாகவும் ஒரு பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை அப்படின்னு சொல்லி அது ஒரு 3 வகையாக பயனிலை பிரியும். நம்ம அது பயனிலைகள் பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ இந்த எழுவாயை அடுத்து ஒரு கார்புள்ளி நாம் இட வேண்டும். அடுத்து 14வது விதி பாருங்கள், உணர்ச்சிகளை தெரிவிக்கும் வாக்கியத்தில், சரிங்களா, உணர்ச்சிகளை தெரிவிக்கக்கூடிய வாக்கியத்தில் இடம்பெறக்கூடிய உணர்ச்சியை குறிப்பிடக்கூடிய சொல்லை எடுத்து கார்புள்ளி இடணுமா. உணர்ச்சி வாக்கியங்கிறதே நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம், அந்த உணர்ச்சியை குறிப்பிடக்கூடிய சொல் வரும், அதை வச்சு தான் நம்ம உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னே கண்டுபிடிப்போம். அப்படி வரக்கூடிய அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சொல் இருக்கு பற்றியில், அந்த சொல்லை அடுத்து வந்து கார்புள்ளி வந்து நாம் இட வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்கள், சே என்னே வாழ்க்கை இது. இந்த இடத்துல உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சொல் எது, இந்த சேங்கிற சொல் தான். அப்போ அதை அடுத்து கார்புள்ளியை நாம் இட வேண்டும். இங்கே பாருங்கள், ஆ என்ன அழகு. இந்த இடத்துல உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சொல் வந்து எது, ஆ. அப்போ இந்த ஆ அப்படின்ற சொல்லை எடுத்து வந்து நாம் கார்புள்ளி இட வேண்டும். சரிங்களா? இதே போல் பார்த்தீங்கன்னா என்னது, அந்தோ குழந்தை கீழே விழுந்து விட்டது அப்படின்னு ஒரு உணர்ச்சி வாக்கியம் இருக்குன்னா அந்த இடத்துல உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சொல் வந்து எது, அந்தோ. அப்போ அந்தோ அதை அடுத்து ஒரு கார்புள்ளி போட்டு தான் குழந்தை கீழே விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கணும். சரிங்களா? அடுத்து 15வது விதி பாருங்கள், ஒரு வாக்கியத்தினுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய ஆமாம், இல்லை, ஓ, ஓஹோ போன்ற சொற்களை அடுத்து கார்புள்ளியை இட வேண்டும். சரிங்களா? ஒரு வாக்கியம் இருக்குன்னா அந்த வாக்கியத்தினுடைய தொடக்கத்தில் வந்து நம்ம இப்போ யாராவது பார்த்து கேட்பீங்களா, இப்போ நீங்கள் தான் இந்த ஊர் தலைவரா அப்படின்னது, ஆமாம் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ புதுசாக ஒருத்தர் 2 பேர் சந்திக்கிறாங்கம்மோ அவர் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாரு, நான் தான் வந்து இந்த ஊருக்கு இப்போ காவல் அதிகாரியாக வந்திருக்கேன்னு, ஓஹோ நீங்கள் தான் புதிய காவல் அதிகாரியா அப்படின்வாங்க. சரிங்களா? அப்போ அந்த போன்ற வாக்கியங்களில் முதலில் வரக்கூடிய ஆமாம், இல்லை, ஓ, ஓஹோ போன்ற சொற்களை எடுத்து வந்து நம்ம கார்புள்ளியை வந்து இட்டு எழுதணும். எடுத்துக்காட்டு பாருங்கள், ஆமாம் நான் ஏழை தான். ஆமாம்ன்ற சொல் வந்து என்னது வாக்கியத்தில் முதலில் வந்திருக்கு, அதை எடுத்து கார்புள்ளி இட வேண்டும். அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள், இல்லை நான் பள்ளிக்கு செல்லவில்லை. இல்லை அப்படின்ற சொல்லு வாக்கியத்தினுடைய முதலில் வந்திருக்கு, அதை எடுத்து கார்புள்ளியை இட வேண்டும். அடுத்து ஓ நீங்கள் போகலாம். ஓன்ற சொல் வந்து என்னது வாக்கியத்தின் முதலில் வந்திருக்கு, அதை எடுத்து கார்புள்ளி இட வேண்டும். அடுத்து ஓகோ நீங்கள் தான் மாணவர் தலைவரா. அப்போ ஓகோன்றது வந்து வாக்கியத்தின் முதலில் வந்திருக்கு, அதை எடுத்து கார்புள்ளியை இட வேண்டும். அடுத்து 16வது விதி பாருங்கள், இரு வினாக்களுக்கு இடையில் வரக்கூடிய இல்லை என்ற சொல்லை அடுத்து கால்புள்ளி இட வேண்டும். 2 வினாக்கள் வரும், அந்த 2 வினாக்களுக்கு இடையில் இல்லை அப்படின்ற சொல் வந்துச்சுன்னா சரிங்களா, அந்த சொல்லை அடுத்து வந்து கார்புள்ளி நாம் இட வேண்டும். சரிங்களா? இது சரியா இல்லை தவறா. சரிங்களா? அப்போ இந்த இல்லைங்கிற சொல்லை எடுத்து தான் கார்புள்ளி வரணும். சரிங்களா? இது சரியா, அப்போ இங்கே சரியாங்கிறது ஒரு வினாச்சொல், அதே போல் தவறாங்கிறது ஒரு வினாச்சொல். அப்போ இந்த 2ற்கு இடையில் வந்து இல்லை வந்திருக்கு, அந்த இல்லை எடுத்து தான் கார்புள்ளி வரணும். நமக்கு அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 வினாக்களுக்கு இடையில் வரக்கூடிய இல்லை என்ற சொல்லை எடுத்து கார்புள்ளி இட வேண்டும். அடுத்து 17வது விதி பாருங்கள், விழிக்கும் சொற்களை அடுத்து கார்புள்ளி இட வேண்டும். விழிக்கும் சொற்கள் அப்படின்னாலே பொதுவாக வந்து முறைப்பெயர் வந்துடும். அதில் நண்பா, அம்மா, தம்பி, அக்கா, அப்போ இது எல்லாமே விழித்து சொல்லக்கூடியது. அப்போ அந்த விழித்து சொல்லக்கூடிய சொல்லை அடுத்து கார்புள்ளி இடணும். இங்கே பாருங்கள், பாட்டி சாப்பிட்டீர்களா என்றான் பேரன். பாட்டி அப்படிங்கிறது விழித்து சொல்கிறான், அதை அடுத்து கார்புள்ளி இட வேண்டும். 18வது விதி பாருங்கள், கடிதத்தில் கார்புள்ளி எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரு. கடிதத்தில் இடம்பெறக்கூடிய விழிக்கும் சொல், சரிங்களா, அன்புள்ள அண்ணனுக்கு, அன்புள்ள தம்பிக்கு அப்படின்னு சொல்லி எழுதும் இல்லையா, அப்போ அதெல்லாம் விழிக்கும் சொல் தான். அப்போ அந்த சொல்லை எடுத்து கார்புள்ளி இட வேண்டும். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், விழிக்கும் சொல்லை எடுத்து கார்புள்ளி இடணும்னு சொல்லி பார்த்துட்டோம். அல்லது தொடர், விழிக்கும் சொல் அல்லது விழிக்கக்கூடிய தொடர், அதை எடுத்தும் அதே போல் முடிக்கும் சொல் அல்லது தொடர் ஆகியவற்றை எடுத்தும் கார்புள்ளி இட வேண்டும். சரிங்களா? இப்போ நம்ம விழிக்கும் சொல் விழிக்கும் தொடர் பார்த்துட்டோம். என்னது, ஐயா, அன்புள்ள தங்கைக்கு, இதெல்லாமே என்னது விழிக்கும் சொல் அல்லது விழிக்கும், இது வந்து விழிக்கும் தொடர், இது வந்து விழிக்கும் சொல். அப்போ ஐயாங்கிற விழிக்கும் சொல்லை எடுத்தும் அன்புள்ள தங்கைக்கு அப்படின்ற விழிக்கும் தொடரை எடுத்தும் நம்ம கார்புள்ளி இடணும்.
அடுத்து பாருங்கள், முடிக்கும் பொழுது இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள தங்கள் கீழ் படிந்துள்ள அப்படின்னு சொல்லி முடிப்போம் இல்லையா கடிதத்தை முடிக்கும் பொழுது. அதுதான் இந்த முடிக்கும்ங்கிறது என்னது, கடிதத்தையும் முடிக்கும் சொல். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கடிதத்தை முடிக்கக்கூடிய சொல் அல்லது முடிக்கக்கூடிய தொடர் அவற்றை எடுத்து நம்ம கார்புள்ளியை இட வேண்டும். இங்கே பாருங்கள், இப்படிக்கு கார்புள்ளி போடணும், தங்கள் உண்மையுள்ள கார்புள்ளி இட வேண்டும். அடுத்து 19வது விதி பாருங்கள். ஒரு முகவரி எழுதுகிறோம் கடிதத்தில், அந்த முகவரியில் எதை எதை அடுத்து வந்து கார்புள்ளி இடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர், ஒரு நபரினுடைய பெயர், பதவி, அந்த நபரினுடைய பதவி, அவர்கள் பணி செய்யக்கூடிய அந்த நிறுவனம் விலாசம் எழுதும் இல்லையா, அந்த நிறுவனம் போன்ற விவரங்கள் ஒவ்வொன்றையும் அடுத்து கார்புள்ளி இட வேண்டும். ஒவ்வொன்றையும் அடுத்து கார்புள்ளி இடணும். நீங்கள் பாருங்கள், முனைவர் கண்ணகி பெயர் கார்புள்ளி வந்துருச்சா, அடுத்து செயலாளர் பதவி கார்புள்ளி வந்துருச்சா, நிறுவனத்துடைய விவரங்கள் பாருங்கள் 41 கார்புள்ளி, இலக்கோணார் சாலை கார்புள்ளி, அண்ணா நகர் கார்புள்ளி, இறுதியில் தான் வந்து சென்னைன்னு சொல்லி எனது முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கணும். அடுத்து 20வது பாருங்கள், தலைப்பு எழுத்தை பெயருக்கு பின்னால் பயன்படுத்தும் பொழுது பெயரை அடுத்து கார்புள்ளி இட வேண்டும். சரிங்களா, தலைப்பு எழுத்து அப்படின்னா இந்த இன்ஷியல், நம்ம ஒவ்வொருத்தர் பேருக்கு முன்னாடியும் அப்பா பேரை இன்ஷியல் ஆப்போம் இல்லையா, அந்த இன்ஷியலை தான் வந்து தலைப்பு எழுத்து அப்படின்வாங்க. அதே போல் நிறைய பேர் இந்த தவறு செய்வாங்க, அதை நிறைய பேர் திருத்திக்கவும் செஞ்சுட்டாங்க. பெயரை வந்து தமிழில் எழுதும் பொழுது தலைப்பு எழுத்தையும் தமிழில் தான் எழுதணும். சரிங்களா, ஒரு சிலர் வந்து இங்கிலீஷில் தலைப்பு எழுத்து வச்சுட்டு பெயரை வந்து தமிழில் எழுதுவாங்க, அப்படி எழுதக்கூடாது. பெயர் தமிழில் எழுதப்பட்டால் தலைப்பு எழுத்தானது தமிழில் தான் எழுதப்படணும். அப்போ பெரும்பாலானவர் வந்து பெயருக்கு முன்னாடி வந்து தலைப்பு எழுத்தை போடுவாங்க, பெயருக்கு முன்னாடி. ஒரு சிலர் வந்து பெயருக்கு பின்னாடி போடுவாங்க. பெயருக்கு முன்னாடி போடும் பொழுது இப்போ வந்துட்டு கண்ணன் அப்படின்னு ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்படி பொதுவாக எழுதும்போது எல்லாருக்கும் முற்றுப்புள்ளி இங்கே வைப்போன்னு தெரியும், இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலருக்கு வந்து இந்த இடத்துல இப்படி எழுதும்போது பெயருக்கு பின்னாடி தலைப்பெழுத்து விடும்போதும் முற்றுப்புள்ளி வைப்பாங்க. இவ்வாறு வைக்கிறது தவறு. இந்த இடத்துல தான் வந்து என்னது, நம்ம கார்புள்ளி இடணும். சரிங்களா, இந்த இடத்துல கார்புள்ளி இடணும், அந்த தலைப்பெழுத்தை அடுத்து தான் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த தவறு நிறைய பேர் செஞ்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள், கோவலன் கார்புள்ளி, அதற்கப்புறம் தலைப்பெழுத்து வந்திருக்கு, தலைப்பெழுத்து அடுத்து முற்றுப்புள்ளி வந்திருக்கு, ஏன்னா அதோட முற்றுது அதனால். சரிங்களா, அடுத்து 21வது தலைப்பு பார்க்கலாமா. 21வது விதி, பட்டங்களை குறிக்கும் சுருக்க குறியீடுகளுக்கு இடையில் கார்புள்ளி இட வேண்டும். அதாவது ஒன்றொன்னா ஒவ்வொரு பட்டமாக சுருக்கமாக அடுத்தடுத்து வைக்கும்போது அடுத்தடுத்து வைக்கும் பொழுதே வந்து என்னது, ஒவ்வொன்றுக்கு இடையில் கார்புள்ளி போட்டுக்கிட்டே வரணும். இங்கே பாருங்கள், முனைவர் சு செல்லப்பன் பார்த்தீங்களா, தமிழில் தான் வந்து எனது தலைப்பெழுத்து வச்சுருக்காங்க, முன்னாடி தலைப்பெழுத்து வரும்போது முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், எம்ஏ, இது வந்து ஒரு பட்டங்களுடைய சுருக்க குறியீடு. அடுத்து பிடி, இது இன்னொரு பட்டத்தினுடைய சுருக்க குறியீடு. பிஎல், இதுவும் ஒரு பட்டத்தினுடைய சுருக்க குறியீடு. அப்போ அடுத்தடுத்து பட்டத்தினுடைய சுருக்க குறியீடுகள் வரும் பொழுது அந்த ஒவ்வொரு சுருக்க குறியீடுகளுக்கு இடையில் வந்து கார்புள்ளி கமாவை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா, அடுத்து கமாவில் வந்து இறுதியாக 22வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதத்தினுடைய பெயரை தொடர்ந்து வரக்கூடிய தேதிக்கும் ஆண்டுக்கும் இடையில் கார்புள்ளி தான் போடணும். டேட்டு போடும் பொழுது பொதுவாக நம்ம நம்பர்ஸில் போடும்போது எப்படி போடுவோம், இன்றைக்கி தேதி வந்து 25/02/2026 இப்படி எழுதுவோம். இப்படி எழுதும் பொழுது இது வந்து சரியான முறை தான். அதுவுமே நம்ம முற்றுப்புள்ளிக்கான விதிகள் பார்க்கும் பொழுது இது சரியா அப்படின்னு தெரியும். இப்போ வரைக்கும் நம்ம இதை சரின்னு தான் பயன்படுத்திட்டு வரோம். ஆனால் இப்போ ஒருவேளை எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க, பிப்ரவரி 2 புள்ளி வச்சுட்டு 2026 போடுவோம். இந்த மாதிரி எழுதக்கூடாது, தவறு. மாதத்தை அடுத்து வரக்கூடிய தேதிக்கும், சரிங்களா, இந்த தேதிக்கும் இந்த ஆண்டுக்கும் இடையில் வந்து என்னது, கார்புள்ளி தான் இடணும். இங்கே 30ங்கிறது தேதி, 2014ங்கிறது ஆண்டு, மாதம் முன்னாடி வந்திருக்கு. அப்போ மாதத்தை அடுத்து தேதி வந்திருக்கு, அந்த தேதிக்கும் ஆண்டுக்கும் இடையில் கார்புள்ளி இட வேண்டும். சரிங்களா, இதோட கார்புள்ளி வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம அரைப்புள்ளி பார்க்க போகிறோம். பாருங்கள், அரைப்புள்ளிங்கிறது இதுதான் அரைப்புள்ளி. பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட கருத்தை மையமாக கொண்ட முற்று தொடர்களுக்கு இடையில் அரைப்புள்ளி இட வேண்டும். சரிங்களா, பொதுவாகவே 2 முற்று பெற்ற தொடர்களுக்கு இடையில் வந்து என்னது, அரைப்புள்ளியை வந்து நாம் பயன்படுத்துவோம். பாருங்கள், ஒரே குறிப்பிட்ட கருத்தை மையமாக கொண்ட முற்று தொடர்களுக்கு இடையில் அரைப்புள்ளி. இங்கே பாருங்கள், எல்லா பள்ளிகளிலும் தமிழ் இடம்பெற வேண்டும், இது வந்து ஒரு முற்று பெற்ற தொடர். அடுத்து தமிழ் மொழி வளர வேண்டும், இது ஒரு முற்று பெற்ற தொடர்.
அதற்கடுத்து தமிழில் சிறப்பு பெற வேண்டும், இது ஒரு முற்று பெற்ற தொடர். இந்த ஒவ்வொரு முற்று பெற்ற தொடர்களுக்கு இடையிலும் அரை புள்ளியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இது அதே போல் இது எல்லாமே எனது ஒரு குறிப்பிட்ட கருத்தை தான் மையமாக கொண்டிருக்கு. அதாவது எல்லா இடங்கள்லையும் தமிழ் வந்து எனது இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டிருக்கு. அப்போ ஒரே ஒரு குறிப்பிட்ட கருத்தை மையமாக கொண்ட முற்றுத்தொடர்களுக்கு இடையில் வந்து அரை புள்ளியை நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்து இரண்டாவது விதி பாருங்கள். ஒன்று ஒப்புமைப்படுத்துதல், ஒன்றை ஒன்றி ஒப்பிட்டு காமிக்கிறது. அடுத்து வந்து மாறுபட்ட நிலைகளை இணைத்து காட்டுதல். சில மாறுபட்ட நிலைகளை வந்து இணைச்சு காட்டும் பொழுது அந்த பொருளை குறிக்கக்கூடிய தொடர்களுக்கு இடையில் முற்றுத்தொடர்கள், அந்த தொடர்களுமே வந்து எனது முற்றுத்தொடர்களாக தான் இருக்கும். அந்த முற்றுத்தொடர்களுக்கு இடையில் வந்து அரை புள்ளி இடணும். சரிங்களா? பொதுவாகவே 2 முற்றுத்தொடர்கள் இருந்தாலே அந்த 2 முற்றுத்தொடர்களுக்கு இடையில் வந்து அரை புள்ளி போடுறது சரியானதாக இருக்கும். இங்கே பாருங்கள், அறிஞர் அடக்கமாக இருப்பர், மூடர் ஆரவாரம் செய்வர். அப்போ என்னது, இங்கே அறிஞரையும் மூடரையும் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒப்புமைப்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அடக்கமாக இருப்பருங்கிறது ஒரு முற்று பெற்ற தொடர். அதே போல் மூடர் ஆரவாரம் செய்வருங்கிறது ஒரு முற்று பெற்ற தொடர். இந்த 2 முற்று பெற்ற தொடர்களுக்கு இடையில் வந்து என்னது நாம் அரை புள்ளி பயன்படுத்தணும். அடுத்து பாருங்கள், தாய் மகள் இருவரும் ஒரு பக்கம், தந்தை மட்டும் இன்னொரு பக்கம். அப்போ 2 பேர்த்தோட நிலைப்பாடு, 3 பேர் இருக்காங்க, இதில் தாய் மகள் அடுத்தடுத்து ஒரு நாள் இங்கே அரை புள்ளி பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போ இது ஒரு நிலைப்பாடாக இருக்குது. தாய் மகள் இருவரும் ஒரு பக்கங்கிறது ஒரு நிலைப்பாடு, தந்தை மட்டும் இன்னொரு பக்கம் இன்னொரு நிலைப்பாடு. அப்போ மாறுபட்ட 2 நிலைப்பாடுகளை இணைத்து காட்டக்கூடிய இந்த 2 தொடர்களுமே பாருங்கள் முற்று பெற்ற தொடர் தான். ஒரு பக்கம்னாலே முடிஞ்சு, இவங்க 2 பேரும் ஒரு பக்கம், அதோடு அந்த தொடர் முடிஞ்சு. தந்தை மட்டும் இன்னொரு பக்கம் பொழுதும் அந்த தொடர் முடிஞ்சு. அப்போ அந்த 2 முற்று பெற்ற தொடர்களுக்கு இடையில் நாம் அரை புள்ளியை பயன்படுத்த வேண்டும். அடுத்து 3வது விதி பாருங்கள். அரை புள்ளிக்கு ஒரு தொகுப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட விவரங்களை கொண்டிருக்கும் பொழுது அந்த தொகுப்புகளுக்கு இடையில் அரை புள்ளியை இட வேண்டும். சரிங்களா? ஒரு தொகுப்பு அது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விவரங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு தொகுப்புகளுக்கு இடையிலும் வந்து அரை புள்ளி இட வேண்டும். இங்கே பாருங்கள், இப்போ நாளிதழெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தினமலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கெழுத்து போட்டியெல்லாம் வைப்பாங்க. அதில் பரிசு பெற்றவர்களுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு 10 பேர்த்துக்கு இது குழுக்கள் முறையில் 10 பேர்த்து தேர்ந்தெடுத்து பரிசுகளை அறிவிப்பாங்க. அந்த பெயர் பட்டியல் வெளியிடும்போது இப்படி தான் வெளியிடணும், இப்படி தான் விட்டுருப்பாங்க. வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வெற்றி பெற்ற இது வந்து ஒரு சிறு தலைப்பு. இந்த சிறு தலைப்பை அடுத்து வந்து எனது முக்கார் புள்ளி வரணும் போட்டிருக்காங்க. அந்த ஒரு தொகுப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட விவரங்கள் இருக்குது. கண்ணகி கோவைங்கிறது ஒரு தொகுப்பு, ஆனால் இதில் 2 விவரம் இருக்குது. சரிங்களா? அப்போ அடுத்து இது வந்து மணிமேகலை சேலம். அப்போ என்னது, ஒவ்வொரு தொகுப்பு, இது ஒரு தொகுப்பு, இது ஒரு தொகுப்பு, கௌதமி திருச்சிங்கிறது ஒரு தொகுப்பு, வாசுகி தர்மபுரிங்கிறது ஒரு தொகுப்பு, இந்திரா சென்னைங்கிறது ஒரு தொகுப்பு. சரிங்களா? அப்போ இதில் எல்லாத்துலேயும் எனது ஒன்றுக்கு மேற்பட்ட 2 விவரங்கள் இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு தொகுப்புகளுக்கு இடையிலும் அரை புள்ளியை பயன்படுத்தணும். கண்ணகி கோவை, மணிமேகலை சேலம், கௌதமி திருச்சி, வாசுகி தர்மபுரி, இங்கே வந்து கார்புள்ளி வரணும், விட்டுருக்காங்க. இந்திரா சென்னை. சரிங்களா? அதே போல் என்னது, இந்த பெயரை எடுத்து இப்போ ஒவ்வொருத்தர் பெயரும் ஊரும் நம்ம குறிப்பிடணும்னு வச்சுக்க, பெயரை எடுத்து வந்து நம்ம கார்புள்ளி இடணும் இல்லையா? அப்போ இதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? பெயரை எடுத்து கார்புள்ளி வந்திருக்கு. ஆனால் ஒரு தொகுப்பு இன்னொரு தொகுப்பு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு தொகுப்பு, மணிமேகலை சேலங்கிற ஒரு தொகுப்பும் கௌதமி திருச்சிங்கிற ஒரு தொகுப்பும் என்னது ஒன்றுக்கு மேற்பட்ட விவரங்களை எடுத்து வரும்பொழுது இந்த ஒவ்வொரு தொகுப்புக்கு இடையில் வந்து அரை புள்ளி பயன்படுத்தப்பட வேண்டும். நம்ம இலக்கண குறிப்பில் பார்ப்போம் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் இலக்கண குறிப்பு கொடுத்துட்டு இந்த அரை புள்ளி போட்டிருப்பாங்க. ஏன்னா அது ஒவ்வொரு தொகுப்பு. சரிங்களா? அதனால் அடுத்து வந்து நம்ம முக்கார் புள்ளி பயன்படுத்தக்கூடிய இடங்கள் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து முக்கார் புள்ளி. சரிங்களா? எல்லோரும் கேட்ட கேள்வி. பொதுவாகவே வந்து ஒரு சிறு தலைப்பு ஒன்றை வந்து குறிப்பிட்டு விளக்க போகிறோம் அப்படின்னாலே அது சம்மந்தமாக ஒரே சிங்கிள் பாயிண்ட் ஆப்போம் இல்லையா? அதுக்கு வந்து முக்கார் புள்ளி பயன்படுத்துங்க. பாருங்கள், எல்லோரும் கேட்ட கேள்வி ஒரு முக்கார் புள்ளி. அது என்னது, எல்லோரும் கேட்ட கேள்வி என்னது, அடுத்த சந்திப்பு எப்போது அப்படிங்கிறது. அப்போ இதை வந்து விளக்கக்கூடிய இந்த தலைப்பு, சிறு தலைப்புக்கு முக்கார் புள்ளி இடணும். அடுத்து ஏதோ ஒன்றை வந்து நம்ம விவரித்து சொல்லணும்னா அது தொடர்பாக வந்து ஷார்ட்டாக கேட்போம் இல்லையா? அதுக்கு வந்து முக்கார் புள்ளி. இப்போ சொத்து வரி அப்படியே ஒரு சிறு தலைப்பாக வச்சுக்கோங்க. சொத்து வரி, முழு சொத்து மதிப்பு மீதான வரியை தான் வந்து சொத்து வரி அப்படின்னு சொல்கிறோம் விவரிச்சு. அப்போ இந்த ஒரு சிறு தலைப்பு இதை எடுத்து என்னது முக்கார் புள்ளி இடணும். அதே போல் பட்டா, நிலம், வீட்டுமனை முதலியவற்றை குறித்த ஆவணம் தான் வந்து எனது பட்டா. அப்போ பட்டாங்கிறத அடுத்து முக்கார் புள்ளி இட வேண்டும். இதற்கான விதிகள் பார்த்துடலாமா? பாருங்கள், முக்கார் புள்ளி இட வேண்டிய இடங்களுக்கான விதிகள். விவரங்களை வந்து நம்ம பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும் பொழுது
முக்காறு புள்ளி இடணும். இப்போ நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க இல்லையா, சுய விவரங்கள். அப்போ விவரங்கள் கேட்கும் பொழுது அதை ஒரு பட்டியல் படுத்தி சொல்லுவோம். பெயர், பிறந்த தேதி, தந்தை பெயர், தாய் பெயர், ஊர், மாவட்டம், அதற்கடுத்து என்னது அஞ்சலக எண், அடுத்து தொலைபேசி எண், அப்படி ஒவ்வொன்றும் பட்டியல் முறையில் கொடுக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு தலைப்பு இருக்கு இல்லையா, சிறு தலைப்பு, பெயர் முக்காறு புள்ளி இடணும், பிறந்த தேதி முக்காறு புள்ளி இடணும், பிறந்த ஊர் முக்காறு புள்ளி இடணும், தாய் பெயர் அப்படின்னா முக்காறு புள்ளி இடணும், தந்தை பெயர் முக்காறு புள்ளி இட்டு தான் அதை வந்து விவரித்து எழுதணும். சரிங்களா? இதுபோல் பெயர் அமுதினி, பிறந்த தேதி 17/1/1996, பிறந்த ஊர் சென்னை அப்படின்னு அந்த ஒவ்வொரு பட்டியல் முறையில் விவரங்கள் தரும் பொழுது அந்த சிறு சிறு தலைப்புகளை அடுத்து முக்காறு புள்ளி நாம் இட வேண்டும். அடுத்து இரண்டாவது பாருங்கள், ஒருவரை அவருடைய செயல்பாட்டோடு, ஒருவர் அவர் செய்யக்கூடிய செயல்பாட்டோடு, அவர் செய்யக்கூடிய வேலையோடு அல்லது அந்த வேலைக்கு உரியதோடு, அந்த செயல்பாட்டுக்கு உரியதோடு என்னது அந்த வேலைக்கு உரியதோடு தொடர்பு படுத்த முக்காறு புள்ளி இட வேண்டும். முன்னாடி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சமீபத்தில் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னது கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே வந்து ஒரே டைரக்டர் வந்துடுவார், டைரக்டர் பேரை போட்டு முடிச்சுடுவாங்க. முன்பு காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் தயாரிக்கிறாங்கன்னா அதில் மொத்தமாக போடுவாங்க. கதை, ஒரு நபர் கதை எழுதியிருப்பார், வசனம் ஒரு நபர் வசனம் எழுதியிருப்பார், ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக டைட்டில் கார்டு போடுவாங்க இல்லையா. அப்போ வசனம், அப்போ ஒரு நபரை அவர் செய்த அந்த வேலையுடனோ அவர் செய்த செயல்பாட்டுடனோ அல்லது அந்த செயல்பாட்டுக்கு உரியதுடனோ தொடர்புபடுத்தும் பொழுது அந்த இடத்துல நம்ம முக்காறு புள்ளியை பயன்படுத்தணும். இப்போ வசனம் எழுதியவர் யார்? சோமு. அப்போ வசனங்கிறத அடுத்து முக்காறு புள்ளி போட்டு தான் அந்த நபருடைய பெயரை எழுதணும். அதே போல் இயக்கம்ங்கிறத அடுத்து முக்காறு புள்ளி இட்டுட்டு தான் வந்து அந்த இயக்கிய நபர் யார்? யாழ்னி தான் இயக்குனர். அப்போ யாழ்னி பெயர் போடணும். அதே போல் பாட்டு முக்காறு புள்ளி போட்டு தான் பாடல்கள் யாருது? மணி அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ இந்த போன்ற இடங்களில் தான் வந்து என்னது ஒரு நபரை அவருடைய செயல்பாட்டோடு அவர் செய்த வேலையுடனோ அந்த வேலைக்கு உரியதுடன் தொடர்புபடுத்தக்கூடிய இடங்களில் வந்து நம்ம இந்த முக்காறு புள்ளியை வந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்து பாருங்கள், தலைப்புச் செய்திகளில் தலைப்புக்கும் அதனோடு தொடர்புடைய நபர், நிறுவனம் போன்றவற்றிற்கும் இடையில் முக்காறு புள்ளி இட வேண்டும். இப்போ ஒரு தலைப்புச் செய்தி வருதுன்னா சரிங்களா, அந்த தலைப்புக்கும் அதனோடு தொடர்புடைய நபர் அல்லது நிறுவனம் போன்றவற்றிற்கு இடையில் வந்து எனது முக்காறு புள்ளி இடணும். சரிங்களா? பாருங்க, இடைத்தேர்தல்ங்கிறது என்னது? ஒரு தலைப்பு. சம்பத் ஆணை அது வந்து என்னது? அது அந்த தலைப்போடு தொடர்புடைய நபர். சரிங்களா? அதே போல் சரக்கு வரி அப்படிங்கிறது ஒரு தலைப்புச் செய்தி. அப்போ அதனுடைய தொடர்புடைய நிறுவனம் எது? மத்திய அரசு. சரிங்களா? சட்டமேற்ற வலியுறுத்தல். அப்போ இவ்வாறான இடங்களில் வந்து நம்ம முக்காறு புள்ளியை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அடுத்து வந்து முற்றுப்புள்ளி. திருமணம் என்பது காலத்தின் கட்டாயம். ஒரு தொடர் முற்று பெற்றவுடன் இறுதியில் வந்து இந்த முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி வச்சா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதோட அந்த தொடர் நிறைவு பெற்றது அப்படின்ற அர்த்தம். அடுத்து பாருங்கள், இந்த உலகில் மனிதன்தான் உயர்ந்தவன். இது வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க, அதனால தான் இரட்டை மேற்கோள் குறி வருது. அடுத்து, பின்வரும் இடங்களில் முற்றுப்புள்ளி தேவையில்லை. சரிங்களா? இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வந்திருக்கா? இந்த தொடர் முடிஞ்ச முற்றுப்புள்ளி வந்திருக்கு. இது ஒரு வாக்கியம். பின்வரும் இடங்களில் முற்றுப்புள்ளி தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடங்களில் முற்றுப்புள்ளி தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு தொடருங்க, அதனால் இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வந்திருக்கு. இதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, முற்று பெற்றுருச்சு. ஆனால் இதுக்கு கீழே எந்தெந்த இடங்கள்லாம் முற்றுப்புள்ளி தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாமா? பாருங்கள், திருமதி விசாலாட்சி. ஒரு சில பேர் எழுதும்போது இப்படி தான் எழுதுவாங்க, திருக்கண்ணன், திரு மாதவன் அப்படின்னு போடுவாங்க. அதே போல் திருமதி மீனாட்சி, திருமதி விசாலாட்சி. அப்போ இந்த முன்னாடி குறிப்பிட்டோம் இல்லையா அடைமொழி, அதை அடுத்து நம்ம முற்றுப்புள்ளி இடணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? அதே போல் ஊர் பெயரை அடுத்து சொல்லுவாங்களே, திருவி கல்யாண சுந்தரனானது அவருடைய விளக்கம் எழுதும் பொழுது இப்போ சேலம் விஜயராகவாச்சாரி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சிபி ராமசாமி, சேலம் ராமசாமி, இந்த போல் பேரெல்லாம் எழுதும் பொழுது அவங்க பேருக்கு முன்னாடி ஊர் பேரை போட்டு தலைப்பெழுத்தை போட்டு எழுதுவாங்க. அப்போ தலைப்பெழுத்தை அடுத்து தான் முற்றுப்புள்ளி வரணுமே தவிர ஊர் பேரை அடுத்து முற்றுப்புள்ளி வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் பட்டங்கள், அறிஞர் அண்ணா, அறிஞர் முற்றுப்புள்ளி வச்சு புள்ளி வச்சு அண்ணான்னு போடக்கூடாது, அறிஞர் அண்ணா அப்படியே தான் வரணும். சரிங்களா? அதே போல் பட்டங்கள் பாருங்கள், முனைவர் இரா மணிவேலன், தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரணும், பட்டங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரக்கூடாது. சரிங்களா? அதே தான் இங்கே பாருங்கள், தமிழ்ச்செல்வர், பன்மொழி புலவர், பட்டம் அதை அடுத்து முற்றுப்புள்ளி வரல, ஆனால் தலைப்பெழுத்தை அடுத்து வந்து என்ன முற்றுப்புள்ளி வந்திருக்கு. சரிங்களா? அதே போல் பெயர்களுடைய சுருக்க குறியீடு வருது இல்லையா, திரு வி கா கல்யாண சுந்தரனார். அப்போ திரு வி
கா. அப்போ பெயர்களுடைய சுருக்க குறியீடு வரும் பொழுது அந்த இடத்துல முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும். அப்புறம் பட்டங்களுடைய சுருக்க குறியீடு வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும். பார்த்தோம் இல்லையா? எம்ஏ பிஏன்ட்டு இப்போ எம்ஏ இப்படி எழுதணும், பிஏ முற்றுப்புள்ளி வச்சு எழுதணும். சுருக்க குறியீடு வரும் பொழுது முற்றுப்புள்ளியை பயன்படுத்தணும். சரிங்களா? இந்த இடங்கள்லாம் முற்றுப்புள்ளி பயன்படுத்தக்கூடாத இடங்கள் பார்த்துட்டோம். என்னது? பெயருக்கு அடைமொழியாக வரும் பொழுது ஊர் பெயரை அடுத்து பட்டங்களை அடுத்து எனது முற்றுப்புள்ளி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, முனைவர் போட்டு ஃபுல் ஸ்டாப் ஃபஸ்ட்டு இரா மணிவேலன் போடுவாங்க. செந்தமிழ் செல்வர் ஒரு கமா போட்டு பன்மொழி புலவன் ஒரு பட்டத்துக்கு அப்புறம் ஒரு புள்ளியை வச்சுட்டு எனது கா அப்பாதுரைன்னு எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. சரிங்களா? பட்டங்களுக்கு இடையில் எந்த விதமான நிறுத்தல் குறிகள் நமக்கு தேவையில்லை. அடுத்து நம்ம 5வதாக கேள்விக்குறி பார்க்க போகிறோம். கேள்விக்குறி இடம்பெறக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினா வாக்கியத்தின் முடிவில் கேள்விக்குறி இடணும். ஒவ்வொரு வினா வாக்கியத்தினுடைய முடிவில் என்னது? கேள்விக்குறியானது வினாக்குறியானது இடம்பெற வேண்டும். கணினியின் பயன்கள் எவை? ஒரு வினாவினுடைய இறுதியில் என்னது? கேள்விக்குறி இடம்பெற்றிருக்கு. அடுத்து ஐயம், நம்பிக்கையின்மை ஆகியவை தொனிக்கும் வாக்கிய முடிவில் கேள்விக்குறி இட வேண்டும். சரிங்களா? அதாவது ஐயம் சந்தேகமோ இல்லை நம்பிக்கை இல்லாத நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கும்போது வரும்பொழுது அந்த இடத்துல அது வினா பொருள் தான் வரும். அப்போ அதனால் ஆகியவை தொனிக்கக்கூடிய வாக்கியங்களுடைய முடிவில் வினாக்குறியை நம்ம இட வேண்டும். இங்கே பாருங்கள், சிபாரிசு இல்லாமல் வேலை கிடைக்கும், அதாவது கிடைக்குமான்னு வந்திருக்கணும். சிபாரிசு இல்லாமல் வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த இடத்துல ஐயம். அப்போ இதை அடுத்து இது வாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வினா பொருளை தான் தரக்கூடியது. இருந்தாலும் என்னது? ஒரு நம்பிக்கையின்மை தன்மையோ ஐயத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ அத்தகைய சொற்களை அடுத்து இந்த வினாக்குறியை நாம் பயன்படுத்தணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வினாக்குறிப்பு அடங்கிய முற்றுப்பெறாத வாக்கியத்தினுடைய முடிவில், சரிங்களா, வினாக்குறிப்பு அடங்கிய முற்றுப்பெறாத வாக்கியத்தினுடைய முடிவில் நம்ம வினாக்குறியை இட வேண்டும். இப்போ பாருங்கள், அந்த பெண்ணின் கதி. இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒருத்தரை நம்பி இன்னொருத்தர் போகிறாங்க. அந்த நம்பர் ஏதோ விதிவசத்தால் அவங்களோட சேர்ந்து இருக்க முடியாத நிலை வந்துருச்சு. அப்போ மற்றவங்கள்ட்ட இந்த கதையை சொல்லும்பொழுது, இப்போ எடுத்துக்காட்டி வச்சுக்கோங்களேன், இப்போ கோவலன் நம்பி கண்ணகி என்ன பண்ணுறாங்க, மதுரைக்கு போகிறாங்க. கோவலன் இறந்துட்டான். அப்போ அவங்க தகவல் கிட்ட என்ன சொல்லுவாங்க, அப்படியா கோவலன் இறந்துட்டானா, அப்போ கண்ணகியினுடைய கதி அந்த இடத்துல அது கேள்வியாகவும் நின்றுச்சு. ஆனால் முற்று பெறாமல் இருந்துச்சு. கதி என்ன அப்படின்னு சொல்லி முற்று பெறலை, கதி அப்படின்னு சொல்லி முற்று பெறாத வாக்கியமாக நின்றுச்சு. ஆனால் வினா குறிப்பு அடங்கியிருக்கு அந்த இடத்துல. அப்படி வினா குறிப்பு அடங்கிய முற்று பெறாத வாக்கியத்தின் முடிவில் என்னது? வினாக்குறி இடம்பெற வேண்டும். அடுத்து 4வது விதி பாருங்கள், வியப்போடு ஒன்றை வினவும் போது கேள்விக்குறியையும் உணர்ச்சிக்குறியையும் சேர்த்து பயன்படுத்தலாம். வியப்போடு ஆச்சரியத்தோடு ஒன்றை கேட்கும் பொழுது, கேள்வியாக கேட்கும் பொழுது ஆச்சரியக்குறியும் பயன்படுத்தலாம், வினாக்குறியும் பயன்படுத்தலாம். ஆனால் வினாக்குறியை முன்னாடி போட்டு ஆச்சரியக்குறியை பின்னாடி போடணும். சரிங்களா? பாருங்கள், அமெரிக்காவிற்கா போகிறீர்கள் அப்படின்னு ஒருத்தர் சந்திக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. எங்கேப்பா திடீர்னு எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னே அமெரிக்கா போகிறேன் அப்படின்னா ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்படியா அமெரிக்காவுக்கா போகிறீங்க? அப்போ ஆச்சரியமாக கேட்கும் பொழுது என்னது? வியப்போடு கேட்கும் பொழுது அது கேள்விக்குரிய, அது கேள்வியை குறிப்பை உணர்த்தக்கூடியதால் வினா குறிப்பை உணர்த்தக்கூடியதால் வினாக்குறியும், ஆச்சரியத்தை அந்த வாக்கியம் உணர்த்தக்கூடியதால் அந்த துணியை உணர்த்ததால் என்னது? ஆச்சரியக்குறியும் இடணும். சரிங்களா? அதான் என்னது? வியப்போடு ஒன்றை வினவும் பொழுது கேள்விக்குறியையும் உணர்ச்சிக்குறியும் வரிசையை பாருங்கள். ஒருவேளை ஒரு சென்டென்ஸாகவே சரியான தொடரில் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, வியப்போடு ஒன்றை வினவும் பொழுது உணர்ச்சிக்குறியையும் கேள்விக்குறியும் சேர்த்து பயன்படுத்தலாம். இந்த வரிசையை மாறி கொடுத்துட்டாங்கன்னா தவறு. ஃபஸ்ட்டு கேள்விக்குறி, அடுத்து உணர்ச்சிக்குறி. சரிங்களா? இப்படி தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்து 5வது விதி பாருங்கள், அடுக்கி வரும் வினாக்களுக்கு இடையில் தேவையில்லை. அடுக்கி வரக்கூடிய வினாக்களுக்கு இடையில் என்னது? வினாக்குறி தேவையில்லை. இறுதியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வினாவில் மட்டும் வினாக்குறி இருந்தால் போதும். பாருங்கள், இது வீடா இல்லை மாளிகையா? இப்போ ஒருத்தர் புதுசாக வீடு கட்டியிருக்காங்க, போய் பார்க்குறாங்க. நல்ல பெரிய லெவலில் இருக்குது. இப்போ நம்ம கர்நாடகாத்தானில் ஒரு பெரிய பிரமுகரோட வீட்டுக்கு காந்தி போனான்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அதில் கூட என்னது போய் பார்த்துட்டு, என்ன வீடா இல்லை மாளிகை எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது வீடா, இந்த இடத்துல இந்த ஒரு வினா குறிப்பு இருக்குது, இந்த இடத்துல தேவையில்லை. அது இல்லைங்கிற சொல்லை எடுத்து என்னது? நம்ம கார்புள்ளி இடணும். அப்போ இந்த இடத்துல ஒரு கார்புள்ளி வரணும். வீடா ஏன்னா அடுத்தடுத்து வினா வருது, அடுக்கி வரக்கூடியது. அதனால் இங்கே ஒரு கார்புள்ளி, இங்கே ஒரு வினாக்கெல்லாம் இறுதியில் மட்டும் அந்த வினாக்குறி போட்டால் போதும். சரிங்களா? அடுத்து 6வதாக உணர்ச்சி குறி பார்க்க போகிறோம். அதாவது வியப்புக்குறி, ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த குறி. உணர்ச்சியை குறிக்கக்கூடிய சொல்லை எடுத்து உணர்ச்சி குறி இட வேண்டும். ஆஹா, ஐயோ, அந்தோ, என்னே அழகு, இந்த உணர்ச்சியை குறிக்கக்கூடிய சொல்லை அடுத்து எனது உணர்ச்சிக்குறியை இட வேண்டும்.
அடுத்து உணர்ச்சியை குறிக்கும் சொல் இரட்டித்து வரும் பொழுது அதில் இரண்டாவது வருவதை அடுத்து உணர்ச்சிக்குறி வரணும். உணர்ச்சியை குறிக்கக்கூடிய சொல் 2 சொல் வந்துச்சுன்னா ஆஹா, ஓஹோ, ஐயையோ, அதாவது அவலத்தில் வந்து ஐயோ அப்படின்னு 2 முறை வரும் பார்த்தீங்களா, ஐயோ ஐயோ. அப்போ 2 முறை வரும் பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கிடையிலையும் ஒருத்தவங்க எழுதுவாங்க ஆஹா ஆஹா அப்படின்னா ஆகா ஒரு ஆச்சரியக்குறி, அடுத்து ஆகா ஒரு ஆச்சரியக்குறி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. ஆக்கு ஒரு ஆச்சரியக்குறி, அடுத்து ஒரு ஆச்சரியக்குறி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. உணர்ச்சியை குறிக்கக்கூடிய சொல், சரிங்களா, இப்போ ஒரு வாக்கியத்தில் உணர்ச்சியை குறிக்கக்கூடிய சொல் முதலாவதாக வந்துச்சுன்னா அந்த உணர்ச்சியை குறிக்கிற சொல்லை எடுத்து கார்புள்ளி இடணும்னா அது தனி கார்புள்ளியில். இங்கே பார்த்தீங்கன்னா உணர்ச்சியை குறிக்கக்கூடிய சொல் 2 சொல் அடிக்கி வந்துச்சுன்னா இந்த இடத்துல கமா போடக்கூடாது. அடிக்கி வரும்போது இந்த இடத்துல கமா போடக்கூடாது. இந்த இடத்துல அப்படியே விட்டு இரண்டாவது உணர்ச்சி சொல் இருக்குது பார்த்தீங்களா, உணர்ச்சி குறிக்கக்கூடிய சொல், அந்த சொல்லை அடுத்து மட்டும் நம்ம ஆச்சரியக்குறி உணர்ச்சி குறி போட்டால் போதும். இந்த 2க்கு இடையில் எந்த விதமான நிறுத்தல் குறிகளும் நமக்கு தேவைப்படாது. சரிங்களா, இந்த இடத்துல எந்த விதமான குறிகளும் தேவைப்படாது. இறுதியில் மட்டும் ஆச்சரியக்குறி போட்டால் போதும். அடுத்து 3வது விதி பாருங்கள். கவனத்தை ஈர்க்கும் வகையில், கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரே சொல்லை இருமுறை கூறும் பொழுது ஒவ்வொன்றின் பின்னும் உணர்ச்சி குறி வரும். இப்போ ஒருத்தர் ஒரு வயல் நடந்து போயிட்டுருக்காரு. தூரத்தில் இருக்க ஒரு கண்ணுக்கு வந்துட்டு பக்கத்தில் பாம்பு போகிறது தெரிஞ்சிச்சு. என்ன சொல்கிறாரு, பாம்பு பாம்பு. அப்போ அவருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஒன்று உணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் வந்து கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரே சொல்ல 2 முறை சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ 2 முறையும் சொல்லும்போது அந்த ஒவ்வொன்றிற்கு பின்னாடி அந்த போல் இந்த இடங்களில் தான் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரே சொல்ல 2 முறை சொல்லும் பொழுது தான் அந்த 2 சொற்களை அடுத்தும் ஒவ்வொன்றை அடுத்து வந்து என்னது நம்ம ஆச்சரியக்குரிய பயன்படுத்தணும், கவனத்தை ஈர்க்கிறதுக்காக மட்டும். இப்போ ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறோம், நின்றுட்டுருக்கோம், போன மாடு திரும்பி வந்துருச்சு, என்ன சொல்லுவோம், மாடு மாடு. அப்போ கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சொல்லணும். அப்போ மாடு மாடு. அப்போ ஒவ்வொன்றை அடுத்தும் வந்து என்னது நம்ம ஆச்சரியக்குறி இட வேண்டும். சரிங்களா, இப்போ கார் புள்ளிக்கும் ஆச்சரியக்குறிக்கும் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு எதுக்கு எதுன்னு சொல்லி கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து பாருங்கள் விழிச்சொல். கார்புள்ளியில் பார்த்தோம்னா விழித்தொடரை விழிச்சொல்லை அடுத்து வந்து என்ன கார்புள்ளி இடணும்னு, பாட்டி சாப்பிட்டீங்களான்னு பேரன் கேட்டான்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், அதே போல் தான் உணர்ச்சி குறிக்கு வந்து பாருங்கள். விழிச்சொற்களையும் விழித்தொடர்களையும் அடுத்து உணர்ச்சி குறி வரும். சரிங்களா, உடன்பிறப்புகளே, என் 6 உடன்பிறப்புகளே அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து என்னது உணர்ச்சி குறியானது வர வேண்டும். சரிங்களா, என் 6 உடன்பிறப்புகளே. அதில் வந்து என்னது இந்த விழிச்சொல் முன்னாடி வந்துடும். அப்போ வந்து கால்புள்ளி பயன்படுத்தணும். சரிங்களா, இதில் வந்து முடிவில் வருது என் அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்க. வாக்கியத்தின் முடிவில் வந்து என்னது இந்த விழிச்சொல் வரும்பொழுது ஆச்சரியக்குறியை பயன்படுத்த வேண்டும். அடுத்து 7வதாக வந்து நம்ம இரட்டை மேற்கோள் குறி வந்து பார்க்க போகிறோம். இரட்டை மேற்கோள் குறி பாருங்கள். ஒருவரின் கூற்றை தனித்து காட்ட, ஒருத்தருடைய கூற்றை வந்து தனித்து காண்பிப்பதற்காக இரட்டை மேற்கோள் குறியை வந்து நாம் இட வேண்டும். சரிங்களா, இப்போ ஒரு நபர் வந்து இன்னொரு நபரை பார்த்து கேட்குறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, ஒரு காட்சியை. அப்போ அந்த காட்சியை பற்றி கேட்குறாரு, அந்த காட்சி எப்படி இருந்தது. அப்போ அவருடைய கூற்றை வந்து தனித்து காட்டுறாங்க. அவர் கேட்டது என்னது, அந்த காட்சி எப்படி இருந்ததுங்கிற அந்த கூற்றை தனித்து காட்டுவதற்காக இந்த இரட்டை மேற்கோள் குறி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா, அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி பாருங்க. ஒருவரின் கூற்றுக்குள் அதாவது ஒருவருடைய கூற்றுக்குள் வரக்கூடியது, ஒருவருடைய கூற்றை தனித்து காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடியது இரட்டை மேற்கோள் குறி. அப்போ அந்த ஒருவருடைய கூற்றுக்குள் இரட்டை மேற்கோள் குறிக்குள் வரும் இன்னொருவருடைய கூற்றை தனித்து காட்ட தான் வந்து ஒற்றை மேற்கோள் குறியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு மாணவன் வந்து இன்னொரு மாணவன்கிட்ட சொல்கிறாரு, நாளை வரும் பொழுது ஆசிரியர் வந்து வீட்டு பாடங்களை முடித்து விட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து என்னது, ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் சொல்லும்போது இன்னொரு கூற்று ஒன்று வருது, என்னது, ஆசிரியர் வந்து வீட்டு பாடங்களை முடித்து வர சொன்னார். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள, அதாவது இப்போ ராமன் அப்படின்ற மாணவன் என்ன பண்ணுறான், நாளை வரும் பொழுது ஆசிரியர் வீட்டு பாடங்களை முடித்து வர சொன்னார் அப்படின்னு இருக்குது முழுசா. அது வந்து இரட்டை மேற்கோளுக்குள்ளே வந்துடும், நாளை வரும்பொழுது ஆரம்பித்து முடித்து வர சொன்னார் வரைக்கும். ஆனால் ஆசிரியர் சொன்னார் அப்படின்னு அந்த அவருடைய இன்னொருடைய கூற்று வருது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் ஒற்றை மேற்கோள் குறி வரணும். எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தாலே புரிஞ்சிடும். களவியல் சங்க காலத்தை சார்ந்தது என்ற கருத்தையே இவர் ஏற்றுக்கொண்டு இதன் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டதாகாது என்கிறார். சரிங்களா, அதாவது ஒருவருடைய கூற்றே வந்து என்னது, இதுதான், களவியல் சங்க காலத்தை சார்ந்தது என்ற கருத்தையே இவர் ஏற்றுக்கொண்டு இதன் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆகாது அப்படின்னு சொல்கிறது ஒருவருடைய கூற்று. இது முழுமையாக
அதில் வந்து இன்னொருடைய கூற்று சொல்லியிருக்காரு, இதன் காலம் 2ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டதாகாது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய கூற்று இங்கே இருக்குது. சரிங்களா? யாரோ ஒருத்தரை வந்து சொல்கிறார், அவர் அதை ஏற்றுக்கிட்டு அதனுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டது ஆகாதுன்னு இன்னொருத்தர் சொன்னார் அப்படின்னு ஒரு முழு தனிவருடைய கூற்றுக்குள்ளே இன்னொருத்தருடைய கூற்றை கொண்டு வந்து செலுத்துகிறார். அப்போ இரட்டை மேற்கோள்குரியவர்களுடைய ஒரு நபருடைய கூற்றை தனித்து காட்டுறதுக்குள்ளே மற்றொரு 2ஆம் நபருடைய கூற்று வரும் பொழுது அதை தனித்து காட்டுவதற்கு இந்த ஒற்றை மேற்கோள்குறியை வந்து நாம் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? புரியலன்னா ஒரு முறை பாருங்கள். இது வரைக்கும் வந்து நமக்கு 8 நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பகர அடைப்பு குறி அதெல்லாம் தவிர்த்து இதெல்லாம் வந்து எனது நம்ம பொதுவாக வாக்கியங்களில் பயன்படுத்தக்கூடிய குறிகள். அதனால் இது வரைக்கும் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த புத்தகங்களில் வந்துட்டு மற்ற குறியெல்லாம் எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தலான்னு இருந்தால் நம்ம அதையும் பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவோட இந்த தமிழில் ஒற்றுப்பிழையின்றி எழுத மிக எளிய விதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மணிமேகலை புஷ்பராஜ் அவர்கள் எழுதிய புத்தகமானது முழுமையாகவே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதில் முழுக்க நம்ம சிலபஸ் ஓரியன்டான டாபிக்ஸ் மட்டும்தான் இந்த புத்தகத்தில் முழுமையாக இருக்குது. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? நிறுத்தற்குறிகள் முதற்கொண்டு அதுக்கப்புறம் வல்லினம் மிகுதல் தான் பூராமே. வல்லினம் மிகுதல் மிகாதல் தான். அப்புறம் சரியானது இப்போ தவறானதும் சில பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இருக்கும். வல்லினம் மிகுதலில் தவறான சரியானது இது போன்ற எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கும். அதை தவிர வல்லினம் மிகக்கூடிய நிலைமொழிகள் பார்த்துருப்போம், வல்லினம் மிகாத நிலைமொழிகள் பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து ரொம்ப விளக்கமாகவே இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டதை எல்லாத்தையுமே வந்து நம்ம தெளிவாகவே நடத்தியிருக்கோம். 1க்கு 2 முறை கூட பாருங்கள். பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃபை வந்துட்டு நான் இந்த வீடியோ பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருவோம். சரிங்களா? தேவைப்படுறவங்க பிடிஎஃபை எடுத்து வச்சு கூட மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி.